Hello friends, welcome to my channel Being Miranda's. நான் உங்க நித்யா மிராண்டா. A warm summer day, a day in my life தான் பார்க்க போறீங்க. நான் வாங்கிட்டு வந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு மற்றதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பூசணிக்காய் இங்கே பெருசாக தான் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெட்டின அப்புறம் மேலே வந்து கிளிங் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருவேன். அது 2 பேஸ்கெட் வந்து ஒன்று வெஜிடபிள்க்கும் இன்னொன்று ஃப்ரூட்ஸுக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி காய போடுறது தான். சம்மராச்சே, நல்ல வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. அதனால் துணியெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டாண்டில் துணியை காய போட்டேன். நான் எப்போதுமே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். காய போடும்போது திக்கான துணியெல்லாம் ஃப்ரண்ட்டில் போடுங்க, மெல்லிசான துணியெல்லாம் சைடில் போடுங்க. இது எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று. எங்கள் அப்பா அவ்வளோ ஆர்கனைஸ்டாக அந்த துணியை கூட அழகாக உணர்த்துவார். அப்புறம் வந்துட்டு அடுத்தது சமையல் வேலை தான். திடீர்னு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி எனக்கு லன்ச் வேணும் அப்படின்னாரு. அதனால் லெமன் ரைஸ் கடகடன்னு பண்ணிகிட்ருந்தேன். லெமன் ரைஸ் ஆஸ் யூஷுவல், இஞ்சி துண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு இது பெருங்காயம், இது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு செய்கிறது தான். நான் எப்போதுமே கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக ஆட் பண்ணுவேன். கேஷ்யூஸ் இருந்தாலும் ஆட் பண்ணுவேன். முதல்லலாம் நிறைய கேஷ்யூஸ் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா கேஷ்யூவில் சாதத்தில் கேஷ்யூவான்னு. அவ்வளோ கேஷ்யூ ஆட் பண்ணுவேன். இப்போல்லாம் ஏஜ்னால் அதெல்லாம் கட்டு. ஒன்லி வேர்க்கடலை, இஞ்சியை நல்லா பொடிசாக பீசஸாக நறுக்கிக்கணுங்க. அப்போ அது வந்து ஜீரணத்துக்கும் நல்லது. அது எதுக்களிப்பு இருக்காமல் இருக்கும். அதனால் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். சில பேர் இஞ்சிலாம் போட மாட்டாங்க எலுமிச்சம்பழ சாதத்தில். நான் போடுவேன் இஞ்சியை. அது டைஜஷனுக்கு நல்லதுன்றதுனால. ரெண்டு காஞ்ச மிளகாவும் தாளித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகமும் எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட உடனே நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயமும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வறுபட்டுடும். தேவையான சாதத்தில் உப்பு போடுறதுனால இதுக்கு மட்டும் அந்த புளி சாறுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் லெமன் வந்து ஒரு 3/4 லெமன் யூஸ் பண்ணேன். ஏன்னா 1 கப் ரைஸுன்றதுனால, எங்கள் 2 பேருக்கு மட்டும்ன்றதுனால. இந்த லைம் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. இது வந்து லெமன்றாங்க. பெருசாக இருந்தால் லெமனா, சின்னதாக இருந்தால் லைமா. நம்ம நிறைய கற்றுக்குறோம். அப்புறம் சாதத்தை போட்டு கலரி சூடான லெமன் ரைஸ் ரெடி. சைட் டிஷ்க்கு சிம்பிளானதுங்க. சாசேஜை வந்து நல்லா தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டேன். அதில் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியானது. வேறு ஒன்றும் வெஜிடபிள்லாம் இல்லாதனால இது மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் குட்டி குளிக்க உட்காந்தான். அவனோட கொஞ்ச நேரம் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தேன். பின்னாடி யாரா க்ளீன் பண்ணிப்பா? பின்னாடி யார் க்ளீன் பண்ணுவா? ஒரு பக்கெட் தண்ணி ஒருத்தன் குளிக்கிறதுக்கு.
இந்த தண்ணியை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. பக்கெட்டில் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரை. இங்கே பாருங்கள், அதை நான் பக்கெட்டில் எடுத்துகிட்டு பிளான்ஸுக்கெலாம் ஊற்றி விட்டுருவோம். இவர் சாட்டர்டே குளிப்பார். வீக்லி ஒன்ஸு குளியல். இப்போ வெயில்னால் 2 டைம்ஸ் சம்டைம்ஸ். ஈவினிங்காக நானும் எங்கள் பசங்க அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து சத்துவா பக்கம் போயிருந்தோம். கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்குறதுக்கு, இன்டோர் பிளான்ஸ் எல்லாம். அப்படியே ஈவினிங்காக போனோம். நல்ல சம்மர், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெயில் தாழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ராஸ் பண்ணும்போது எங்கள் பழைய பில்டிங்கை பார்த்தோம். 17 வருஷம் 2002லேருந்து இந்த வீட்டில் தான் இருந்தோம், இந்த பில்டிங்கில் தான் இருந்தோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு. அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். சத்வா இஸ் அ பிஸி ஏரியா. அங்கே துபாயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்ல ஏரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷாப்பிங் பிளேசஸ் இருக்கும். இப்போ ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சேஞ்ச் பார்த்திங்கன்னா. இப்போ டைம் கெஸ் பண்ணுங்களேன், 10 o'clockங்க. 10 o'clock அந்த ஊரை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஈவினிங் அப்படி இறங்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண செய்கிறோமோ இல்லையோ, முதல்ல ஒரு டீ. நமக்கு இது தானே மதினா தானே இது சரிவா இருக்கும். இங்கே இருக்கும். வா, ஸ்ரீலங்கன் கடை மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்களாம் இல்லையா? ஸ்ரீலங்கன் கடை. சரி வா. ஓகே. ஐயோ, நாங்கள் தமிழியன், நாங்கள் சென்னை. என்னது இது? ஃபிஷ் சமோசா. ஃபிஷ் பால், அவ்வளோதான். பால் சமோசா, ஃபிஷ் பால் போண்டா. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்கு? வெறுமா சாப்பிட்டா ஸ்பைசியாக இருக்குது. சாஸோடு சாப்பிட்டா எது? பெரண்டை இல்லை பாவக்காய்? பாவக்காய் இல்லை மாதிரி தானே இருக்கு. ஆமாம் பாவக்காய் ஜோடியாவை சாப்பிட்றாங்க. வாங்கிக்கோங்க, வரும்போது வாங்கிக்கலாமே. அந்த கடைசியிலேருந்து போயிட்டு இப்படி வரும்போது வாங்கிக்கலாம். திரும்பி வரும்போது வாங்கிக்கலாம். இப்படி தான் போகிறோம். இப்படி குங்கு போகுது. ஹலோ, என்ன ஒரு பார்வை முறைக்குதும்மா. நிறைய இருக்கு. லெமன், இந்த ரோஸ்மேரி தானே இது? தைம் இல்லை தைம். இதுதான் பேசில். இதானே பேசில்? இது பேசில் இல்லை பேசில் கிடையாது, துளசி. ஏதோ ஒரு துளசி. நான் வேணா சப்ளை பண்ணுறேனே உனக்கு. அடுத்த வாரம் வேணா போகலாமா? நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு வாட்டி கூட்டு போனீங்கன்னா வர்சான்ல வருஷம் அங்கே நல்லா கிடைச்சிச்சுல, அங்கே வாங்கிக்கலாம். இது பேம்புவாடா? चंद्रिका ऊपर जाता है ऐसा? ऐसा ऊपर स्लो ग्रोथ. ये 20, 20, 40, ये 30, 70, ये दोनों का 5. बनाओ भाई 65 दे दो. 60 करो. 10 dirham कम कर दिया ना. குண்டு மல்லி எல்லாம் இருக்குங்க. ஆனால் இந்த ஊரில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம மேன்யூலாம் தனியாக போடணும், அப்போ தான் வரும்.
அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பிளான்ஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இதான் எங்களுடைய வீக்கெண்ட் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பி ஹாப்பி, பி சேஃப். ஓகே, பாய்.